நீ காசு கொடுத்துறியா? கொடுத்துருவாங்க. என் பேர் ஜேசுதாஸ், கண்டியங்குப்பம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திலேருந்து நான் கால் பண்ணுறேன். காலையிலேருந்து 3 கால் பண்ணிடுங்க ஐயா. ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார்? கடலூர் மாவட்டம். சரி, என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு? சார், ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தேன். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. அவனும் என்னடானா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளு தான் இப்போ 100க்கு கால் பண்ணி, இப்போ காலையில் இதே நம்பருக்கு தான் காலையில் 100க்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க போய் இந்த சொல்லுங்க சார், நான் ஏதாவது பேசும்போது இப்போ நீங்கள் பேசுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை, சோசியல் மீடியாவில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஐயா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சொல்லுங்க, நாங்கள் பேசிட்டோங்க, சொல்லுங்க. அவனும் என்னடான்னா போலீஸுக்கு நீ தான்டா ஃபோன் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ரீமுஷ்ணம் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க. நீ தான்டா கால் பண்ணி சொன்னியடா, உனக்கு வெட்டாம விட என்ன தேடுறான். நான் வந்து தோப்பில் ஒளிஞ்சிக்கிட்டு தண்ணி விடல எனக்கு, நான் வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்குறேன். இப்போ சார் சரிங்க சார், இப்போ எங்கே உங்களை வெட்ட வந்திருக்காங்க? இப்போ அதை தான் கம்ப்ளைண்ட்டாக கொடுங்களா இல்லை என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு? எனக்கு 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து ராமாபுரத்தில் சரக்கு விற்கக்கூடாது. ஓகே சார். இன்னொன்று, என்ன இந்த விஷயத்துலாம் யாரும் என்னை தேடக்கூடாது. சரிங்க சார். இப்போ கத்தி வச்சு தேடக்கூடாதுன்றீங்க, அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா? கத்தி சார் என்ன கொண்டு வெட்ட வந்திருக்காங்க. அந்த சரக்கு விற்கிறவன பேரு ஸ்டாலின். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்கள் இருங்க ஐயா இருங்க, நான் உண்மை இதை நேரடியாக அழகாக சொல்கிறேன். சரக்கு விற்றதை போட்டு கொடுத்ததால சரி போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு வித்துருப்பாங்கன்றதுக்கு எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரிங்க சார். சரிங்களா? அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல 100க்கு கால் பண்ணால் இந்த மாதிரி சரக்கு வைக்கிறாங்க வந்து பிடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாஸுங்கிற ஒருத்தன் தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்டை வாங்கிட்டு அவங்க விட்டாங்க. தேடிட்டு அலையிறான், கத்தி எடுத்துட்டு இவனை இன்னோட கொன்னுடணும் அப்படின்ட்டு. அதை தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்களா? 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து சார் இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து கண்டிகுப்பம் வரதாயம்பேட்டை, இது கடலூர் மாவட்டம் கண்டிகுப்பத்தில் இருக்கேன் சார். நான் சேஃப்டியாக ஓடி தோப்புல ஒழிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டேன் சார். அது என்ன தோப்பு சார் அது? இது வந்து வராது, இது வந்து தோழியப்பர் கோவில், நாச்சியார்பேட்டையில் தோழியப்பர் கோவில். நாச்சியார்பேட்டை தான் ஊர் பேருங்களா? இப்போ கண்டியப்பம் கிடையாது? 2 அப்படியே சார், 1/2 கிலோமீட்டர் தானே சார் இது. நாச்சியார்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இல்ல நான் இப்ப நாச்சியார்பேட்டை தோழியப்பர் கோவில் போய் ஒழிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். நாச்சியார்பேட்டையில தான் இருக்கீங்களா? ஆமா. சரி, நாச்சியார்பேட்டைக்கு என்ன தாலுக்கா சார்? அது ஸ்ரீமுஷ்ணம் தாலுக்கா தான், என் தாலுக்கா தான் சார். போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ரீமுஷ்ணம்ங்களா? ஆமா சார். ஸ்டேஷன்லாம் நீங்க ரிக்வஸ்ட் அவங்களே துட்டு வாங்கிட்டு அவங்க தான் சார் முக்கிய காரணமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொடுங்க சார். ஒன்றுன்னா உயிர் தானே போக போகுது சார், பார்த்துக்கலாம். அடையாளத்துக்கு ஏதாவது கோவில் கடை அப்படி ஏதாவது சொல்லணும்? அதான் சார், தோழியப்பர் கோவில் சார், பெரிய கோவில் சார், பெரிய காடு சார். தோழியப்பர் கோவில். அரசு நிர்ணயித்த நேரம் முடிந்தும் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வந்த நபர்கள். பெரிய பிரச்சனை 200 இருக்கு மாதிரி. 220 ரூபா. ஆனால் முன்னாடி அவர் ஸ்டாலின் அண்ணன் 200 தானே விட்டாரு. 220 ரூபா பார்க்குறோம். காவல் நிலையத்தில் பொய்யான தகவல் கொடுத்தவருக்கு மனைவி கொடுத்த ட்விஸ்ட். சரகம் கண்டியநல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஏசுதாஸ் அப்படின்றவரு காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இந்த புகார்ல ராமாபுரம் சேகர் ஹோட்டல் பக்கத்துல மாந்தோப்புல டாஸ்மாக் மது பாட்டில்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்யறதாகவும், தான் அந்த இடத்துக்கு போனப்போ தன்னை அடிச்சதாகவும் போலீஸ் கட்டுப்பாட்டாரை 100க்கு தகவல் கொடுத்திருக்காரு. தகவலின் பெயர்ல ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தை அழைச்சு உடன் நடவடிக்கை எடுக்க சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமதி தேவி அவர்களும் காவலர்கள் விரைந்து மேற்படி இடத்துக்கு போய் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ டாஸ்மாக் மது பாட்டில்கள் விற்பனை எதுவும் தென்படல அப்படின்னு சொல்லி திரும்பியிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் அடுத்த நாளும் அதே இடத்துக்கு ரோந்துக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல மது பாட்டில்களை பதுக்கி விற்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில ஸ்டாலின் ராஜ் அப்படின்றவரையும் ஜேக்கப் அப்படின்றவரையும் அங்க இருக்கிற போலீசார் சுற்றி வளைத்து பிடித்திருக்காங்க. இதுல விற்கப்பட்டிருந்த 23 டாஸ்மாக் பாட்டில்களையும் பறிமுதல் செஞ்சு காவல் நிலையம் கொண்டு போயிருக்காங்க.
காவல்துறையினர் இப்ப அந்த 2 குற்றவாளிகளையும் கைது செய்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதை தொடர்ந்து குடிபோதையில தன்னுடைய கணவர் ஏசுதாஸ் அப்படின்றவரு துன்புறுத்துறதா அவருடைய மனைவி அகஸ்டா அப்படின்றவங்க தொலைபேசி மூலமா அவசர எண் 100க்கு போன் செஞ்சு புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல வீட்டுக்கு விருந்து சென்ற காவல்துறையினர் குடிபோதையில இருந்த ஏசுதாஸை கண்டிச்சு போதையில இருந்ததால ஏசுதாஸை அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து அவருடைய மனைவி கிட்ட காவல் நிலையம் வந்து புகார் கொடுக்கும்படி கேட்டிருக்காங்க. காவல் நிலையம் வந்த ஏசுதாசுடைய மனைவி அவரை கண்டிச்சு விட சொல்லியிருக்காங்க. ஏசுதாஸ் ஏற்கனவே தன்னை எதிரிகள் மிரட்டுறதாவும் தான் ஒளிஞ்சிருக்கிறதாவும் அவங்க கிட்ட சொன்னதை தொடர்ந்து அவருடைய மனைவி கிட்டையும் மற்ற சுற்று வட்டாரத்துல இருக்கவங்க கிட்டையும் காவல்துறையினர் நேரடியா விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில அவர் யாரும் அந்த மாதிரி மிரட்டல அப்படின்னு சொல்லப்படுது. இலவசமா மதுபானம் கேட்டு அவங்க கொடுக்காததால பொய்யான தகவலை பரப்புனதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஏசுதாஸ காவல்துறையினர் எச்சரித்து அனுப்புனதா கூறப்படுது.